வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்பும் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18 வாசிக்கிறேன். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்வது எப்படிங்கிறத தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொஞ்சம் ஆழமா டீப்பா போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இடையில வரும்போது இந்த வாக்குத்தத்த ஆராதனை வரும்போது அந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு தனி செய்தி. ஆனா தொடர்ந்து இதை குறித்து தான் பார்க்க. அப்ப இதை தொடர்ந்து ஒரு காரியத்தை நான் பார்க்கும்போது தான் நாம் இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும், ஆசீர்வாதத்தை சொந்தம் பாராட்ட முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு எந்த தலைப்பில் பார்க்குறோன்னா, தேவனுடைய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்வது எப்படி அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஏன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இது. தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவன் கொடுக்கிற ஆற்றல், தேவன் கொடுக்கிற பலன், தேவன் கொடுக்கிற ஞானம், தேவன் கொடுக்கிற அபிஷேகம், இதுதான் ஆசீர்வாதம்னு பார்த்தோம் இல்லையா? வராதவங்களாம் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. அப்போ ஆசீர்வாதம்னா என்னன்னா, உலகம் சொல்லக்கூடிய காரியம் என்ன சொல்லுதுன்னா, பணம், பொருள், வீடு, வாசல், இதுதான் ஆசீர்வாதம் சொல்லுது. ஆனா வேதம் எதை ஆசீர்வாதம் சொல்லுதுன்னா, கர்த்தர் கொடுக்கிற பலன், கர்த்தர் கொடுக்கிற ஞானம், கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த வல்லமை தான் ஆசீர்வாதம் என்ன பண்ணுது. அதான் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை. அப்ப ஐஸ்வர்யம் என்பது வேற, ஆசீர்வாதம் என்பது வேற. அப்ப இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்குதுன்னா, ஐஸ்வர்யம் பெருசா ஆசீர்வாதம் பெருசுன்னா ஆசீர்வாதம் தான் பெருசு. அப்ப ஐஸ்வர்யத்தை தான் ஜனங்கள் நம்புறாங்கள, ஏற்றுக்கொள்கிறாங்க தவிர ஆசீர்வாதத்தை நம்பல. ஆனா ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணும். அப்ப ஆசீர்வாதம் தான் பெருசு, அதனால அதை நான் ஃபோக்கஸ் பண்றேன், அதை நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை. அப்ப வேதனை இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வாழ முடியும். எது வாழ வைக்கும்? வாழ வைக்க முடியும்னா ஐஸ்வர்யம் வாழ வைக்காது, ஆசீர்வாதம் வாழ வைக்கும். நீங்க வேதனையில் இருக்கிறீங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்குள்ளார வாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளார வாங்க. அப்படி வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கிற அந்த வேதனை என்ன பண்ணும்? மாற்றும். அப்ப மாற்றக்கூடிய வேதத்துக்கு நேரா நீங்கள் வரணும், மாற்றக்கூடிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்கு நேரா என்ன பண்ணும்? வரும். அப்படி வரும்போது தான் அது என்ன பண்ணும்? மாற்றங்களுக்குள்ளார வரும். ஆமென். அப்ப இது முதல்ல பார்த்தோம், ஆசீர்வாதங்கிறது என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஒன்று பார்த்தோம், ஆசீர்வாதத்தின் மழையை குறித்து பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னா அந்த மழையை பத்தி நமக்கு தெரியும். அதே போல அந்த மழை வந்துச்சுன்னா பூமியை நிலைச்சி அதில் ஒரு முளைய செய்து அது எப்படி விளைச்சலை கொடுக்குதோ, அதே போல ஆசீர்வாதம் ஒரு மழையை போல வந்து விளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு விளைச்சலுக்குள்ளார என்ன பண்ணும்? கொண்டு வந்து சேர்க்குன்னு பார்த்தோம். இது ஞாபகம் வரலன்னா அதை திரும்ப நீங்க போய் நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று பார்த்தோம், ஆசீர்வாதத்தின் சீசன் பார்த்தோம். ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போ பழைய தானியத்தை விலைக்கிட்டு புதிய தானியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம்னு சொன்னோம். அப்போ வருஷம் ஒரு சீசன் வந்துட்டு இருக்குது இல்லையா? மழை பெய்யுறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, வெயில் அடிக்கிறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, பனிக்கு ஒரு சீசன் இருக்குது. அப்போ எல்லாமே சீசன் மாறி மாறி வருது. ஆனால் நம்ம வாழ்க்கை மாத்திரம் சீசன் மாறவே மாட்டேங்குது. ஏன்னா நாம் இந்த உலகத்துக்குரிய சீசனை பற்றி தெரியுது, தேவன் கொடுக்குற இந்த ஆசீர்வாதத்தின் சீசன் என்ன பண்ணல, தெரியல. அப்ப ஆசீர்வாதத்தின் சீசன் மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குதுங்களா? ஒருவேளை இங்க வரைக்கும் ஆசீர்வாதத்தின் சீசன் மாறலன்னா நீங்க சரியா கேட்கலன்னு அர்த்தம். திரும்ப போய் என்ன பண்ணுங்க, அதை கேட்க ஆரம்பிங்க. அப்ப ஆசீர்வாதத்தின் சீசன்னா எப்படின்னா, எனக்கு நல்ல விளைச்சல் வரும், அந்த விளைச்சல் வந்து அந்த விளைச்சல் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த விளைச்சலுக்குள்ளார பண்றோம். ஒரு மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி சொன்னதான் உங்களுக்கு டக்குன்னு புரியும். சம்பாதிக்கிறீங்க, ஒரு 1000 ரூபா தான் சம்பாதிக்கிறேன், அதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் முழுக்க சாப்பிட்ருக்குறேன்.
அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளார இன்னொரு 1000 சம்பளம் என்ன பண்ணுது. அப்ப இந்த சம்பளத்தை எடுத்து மீதி என்ன பண்ணுவேன், வச்சுட்டு அந்த சம்பளத்தை என்ன பண்ணுவேன். அப்ப ஆசீர்வாதத்தின் சீசன் என்பது தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டே என்ன பண்ணும். அப்ப நீங்களும் நான் ஆசீர்வாதத்தின் சீசனுக்குள்ளார இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை அடுத்து பார்த்தோம். ஆசீர்வாதம்னா ஆபிரகாம், ஆபிரகாம்னா அப்ப ஆசீர்வாதம்னா யாரை தான் சொல்லப்படுது வேதத்துல, ஆபிரகாம் சொல்லப்படுகிறது. ஆபிரகாம்னா ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்னா அப்ப யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ஆபிரகாம் அதை சொந்தமாக்கி கொண்டான். எதை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை. அதை எப்படி அவன் சொந்தமா முதல்ல அந்த அந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுக்குள்ளார போச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பணும். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா மைக்கேல், மைக்கேல்னா ஆசீர்வாதம். இப்ப நீங்க உலகத்துல பாருங்க, ஒரு டாக்டர் முடிச்சிருக்கிறாரு இல்லையா, டாக்டர் முடிச்சு அவருக்கு ஒரு பேர் இருக்கும். ஆனா அவரை எப்படி கூப்பிடுவோம், டாக்டர்னு கூப்பிடுவோம். ஒரு சிலர் அவர் பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லைங்க, அவர் டாக்டர்னு தெரியாது, அவர் பேர் தான் சொல்லணும். இல்லைப்பா, அவர் பேர் இதுதான், ஆனா அவர் டாக்டர். அப்ப டாக்டரும் அவர் தான், அந்த பேருக்குரியவரும். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்து, இப்ப ஆபிரகாமுக்கு எப்படி வச்சுக்கிறாரு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்ப இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு வரும்படியா கல்வாரி சிலுவையில் மரிச்சாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணான். அப்ப அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் நான் சொந்தமாக்க போறேன். அமீன் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் எப்படி சொந்தமாக்குனான்னு தெரிஞ்சாதான் நான் சொந்தமாக்குவேன். அப்ப ஆபிரகாம் எப்படி சொந்தமாக்குனா, 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, நான் உன்னை சொல்றாரு இல்லையா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னார் இல்லையா. அப்ப சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவர் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறார். அதே போல ஆபிரகாமும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துவதற்கு தயாராகிறான், சொந்தமாகும். எப்படி சொந்தமாக்குறான், சொன்ன வார்த்தையை நம்பி என்ன பண்றான். அதை பத்தி பேசியிருக்கு, இந்த ஞாபகம் இருக்குதுங்களா. கர்த்தர் ஒரு சொல்லிட்டாருன்னா அது என்ன பண்ணும், அப்படியே நம்பணும். அப்படி என்ன பண்ணும், நம்பி அதை செயல்பட. அப்ப இங்க ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியே என்ன பண்றான், ஏற்றுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த வார்த்தைக்கு தகுந்தாற் போல் அவனுடைய குடும்பமோ அவனுடைய சூழ்நிலையோ இல்ல. அதை திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துறேன். ஒருவேளை நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க புதுசா வந்திருக்கிறேங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பார் வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் வந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு நன்மையை கொடுப்பார் வந்திருக்கிறேன் அப்படி நீங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கண்டிப்பா என்ன பண்றேன், தரேன்னு சொல்றாரு. ஆனா சொன்ன வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்ளும் போது சுகம் என்ன பண்ணும். அப்ப இங்க ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. வரும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஆபிரகாம் அழைக்கும் போது வயது ஆபிரகாமுக்கு 75, சாராய்க்கு 65, ஒரு 10 வருஷம் கேப் அவங்க 2 பேருக்குள்ளார. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது இல்லையா. அப்ப அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வரும்போதே அந்த 65 வயதுல வரும்போதே அந்த சாராயுடைய இதை பத்தி சொல்லுது, அவங்க மலடியா என்ன பண்ணாங்களாம். அப்ப 2 பேர், இவங்க வயதாகி போச்சு, அதே சமயத்துல வயதானா கூட அங்க சாராய்க்கு பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லாம இருக்கும்போது கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு வச்சுங்களேன். குழந்தையே இல்லாம இருக்கும்போது அதன் பிறகு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த பிறக்கும்போது அந்த குழந்தை எப்படி கூடுவாங்க, இன்னாருடைய பையன், இந்த ஊருக்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அடைமொழி கொடுத்து. அப்ப யோசிச்சுப்பாங்க, இங்க அடைமொழி கொடுக்கறது ஒண்ணுமே ஆபிரகாம் சாராய்க்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஒரு மனுஷன் எடுத்த ஆண்டவர் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கின்னு என்ன பண்றார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, சாபமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, சாபமா இருந்துச்சு. ஆனா அந்த சாபத்தை போக்கக்கூடிய தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அந்த சாபமான வாழ்க்கையை தேவனுடைய ஆசீர்வாதம் போய் நிரப்பும்படியாய் அந்த ஆபிரகாமும் சாராயும் விசுவாசத்துக்குள்ளார என்ன பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும், இல்லைங்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த ஆண்டவர்கிட்ட வந்தா சுகமாகும்னு சொன்னாங்க, வந்திருக்கிறேன் அப்படி சொல்லும்போது நீங்க அதை ஏற்றுக்கணும். என்ன ஏற்றுக்கணும், இன்னைக்கு இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அந்த பலன் எனக்கு வரும், எனக்கு சுகம் எனக்கு வரும், ஆரோக்கியம் எனக்கு வரும். நீங்க அதை ஏற்றுக்கொண்டு நீங்க சென்றீங்கன்னா அந்த தேவன் எப்படி அந்த ஆபிரகாமும் சாராயும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு திரும்ப போனாங்களோ, அவங்க போகும்போதே அவங்களுக்குள்ளார யாரு போனதுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களோட என்ன பண்ணுது, தொடர்ந்து போச்சு. அதனால தான் தொடர்ந்து அவங்க பயணம் பண்ணி கானான் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. பயணம் பண்ணி கானான் தேசம் வந்திருக்கிற இடத்துல பஞ்சம்,
ஏற்கனவே ஒரு பிரச்சனை, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது, வருகிறது. இப்ப அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நம்பி வருகிறாங்க. வந்த இடத்துல பஞ்சம். நீங்க பார்த்தீங்கன்னா, வந்த இடத்துல பஞ்சம் தான். ஆனா பஞ்சத்தின் மத்தியில அவங்கள ஆசீர்வாதமா கர்த்தர் என்ன பண்றாரு? அதான் சொல்ல வரேன். அங்க எப்படி சாபமா அவங்க வாழ்க்கை இருந்துச்சு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வரும்போது அது ஆசீர்வாதமா மாற்றப்பட்டுச்சு. இப்ப ஆசீர்வாதமா அவங்களுக்குள்ளார மாற்றம் வருகிறது. ஆனா வெளியில பார்க்கும்போது பஞ்சமா என்ன பண்ணுது? இப்ப யோசிச்சு பாருங்க. அத பார்க்கும்போது அவங்களுக்குள்ளார சோர்வுகள் என்ன பண்ணும்? ஆனா பாருங்க, அவ்வளோ சோர்வுகள், அவ்வளோ எண்ணங்கள் நெறைய அத படிக்கும்போது வருது. ஆனா ஆண்டவர் பாருங்க, என்ன சொல்லி அழைச்சாரோ, அதுதான் அவங்க வாழ்க்கையில நிறைவேறுச்சு. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க என்ன சூழ்நிலை வந்திருக்கீங்களோ தெரியாது. இந்த ஆசீர்வாதம் வார்த்தையை நீங்க நம்பி, இந்த கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்த கொடுப்பாரா, அதாவது எனக்கு நல்ல பலத்த கொடுப்பாரா, எனக்கு நல்ல சுகத்த கொடுப்பாரா, எனக்கு ஆரோக்கியத்த கொடுப்பாரா நீங்க வந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு சுகத்தையும், பலத்தையும், ஆரோக்கியத்தையும், நல்வாழ்வையும் கொடுக்கிற நல்ல தேவன் என்ன பண்றாரு? அப்போ உங்க வாழ்க்கை சாபமா இருக்குது. இங்க வந்தா என்ன மாறுது? ஆசீர்வாதமாய் மாறுகிறது. பாட்டு முதல் முதல் பாட்டு பாடுனீங்களா? என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு. எத்தனை பேருக்கு இருந்துச்சுன்னு தெரியல. சும்மா பாடுனீங்களா, சந்தோஷமா பாடுனீங்களான்னு தெரியல. அ ஏன்னா, பாவத்தை யாரால மன்னிக்கவே முடியாது. அ நீங்க ஹாஸ்பிட்டல் போறாங்கல்ல, உடம்பு சரியில்லன்னு போறாங்க இல்லையா? சுகமாக்கி அனுப்பல, சரிப்படுத்தி அனுப்புறாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. என்ன சொல்றேன், நீங்க சாபமா இருக்கும்போது, அது சாபத்தினுடைய விளைவுகள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா ஆசீர்வாதத்தின் தேவனை நீங்க நம்பி வரும்போது, இந்த ஆசீர்வாதத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படிதான் ஆபிரகாமும் சாராயையும் வேலை செஞ்சுச்சு. அவ்வளவுதான். உலகத்துல பஞ்சம். ஆனா இவங்கிட்ட என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. உலகத்துல என்ன இருக்குது? பஞ்சம் இருக்குது. இப்ப நீங்க 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 இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீங்க இருக்கிற உங்ககிட்ட யார் என்னதமா இருக்குது? ஆசீர்வாதம். நான் முதல் சிஸ்டர் பார்த்து சொல்றேன். உங்க வீட்ல பிரச்சனையா? பிரச்சனை தான். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது யாரு? பிரச்சனையை மாத்தக்கூடிய ஆசீர்வாதத்தின் தேவன் இருக்கிறார். அப்ப நான் எதை பெருசா நம்புறேன்? ஐயோ! இது மாரி நான் பார்க்கிறேன். ஆமா, ஆபிரகாம் பார்த்தான். பஞ்சம் தான். இல்லையா? கண்ணால பார்த்தா பஞ்சம் நல்லாவே தெரியுது. ஆனா பஞ்சத்தின் மத்தியில அவன் செழிச்சானா? செழிச்சான். ஏன்னா அவன் செழிக்க வைக்கிற தேவனை நம்புனான். இன்னைக்கு நீங்களும் நான் செழிக்க வைக்கிற தேவனை நம்பும்போது, அவருடைய எல்லா செழிப்பும் எனக்குள்ளார வரேன். அப்ப பஞ்சத்தின் மத்தியில ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். முதல் மனுஷனை ஆதாம் ஏவாள உண்டாக்கி அவங்கள ஆசீர்வதிச்சு வச்சுக்கிறார். அவன் அதை இழந்து போறான். அவனுக்குள்ளார சாபம் வந்துருச்சு. அவன் மூலமாக எல்லாத்துக்கும் மனுக்குலமே சாபத்துக்குள்ளார போயிடுச்சு. ஆனா மனுக்குலமே சாபத்துக்குள்ளார போயிடுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சாபம் இல்ல. மனுக்குலமே சாபத்துக்குள்ளார போகுதுங்க. ஆனா இவனுக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? இவன் ஆசீர்வாதத்தின் தேவனை நம்புறான். அப்ப நீங்க முடிவு பண்ணி இந்த உலகத்துல இருக்கிறேன், எல்லாருக்கும் பிரச்சனை வரலாம். எனக்கு பிரச்சனை வராது. ஏன் தெரியுமா? நான் ஆசீர்வாதத்தின் தேவனை என்ன பண்றேன்? அப்ப ஆசீர்வாதம்னா என்ன? பலன், ஆற்றல், வல்லமை, ஞானம், அபிஷேகம். அப்ப நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும்? அதனாலதான் வெறும் ஆபிரகாம் மாத்திரம் வேலை செய்யலைங்க. ஈசாக்குக்கும் வேலை செய்யுது. ஈசாக்குக்கு மட்டும் வேலை செய்யலைங்க, யாக்கோபுக்கும் வேலை செய்யுது. எது? சொல்லுங்க ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கும் வேலை செஞ்சுச்சு, ஈசாக்குக்கும் வேலை செஞ்சுச்சு, யாக்கோபுக்கும் வேலை செஞ்சுச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வேலை செஞ்சுச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த சந்ததிக்கு மாத்திரம் வேலை நடந்துகிட்டே என்ன பண்ணுது? அப்ப அந்த சந்ததியில நாம இருக்கிறோம். அப்ப நான் எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம் வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும்? அப்ப நான் என்ன பண்ணும்? ஆசீர்வாதம்னா நான் தானா ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமோட ஆசீர்வாதம் போய் அவனை மாத்துது, அவன் சந்ததியே மாத்துது, அவன் தலைமுறையே மாத்துது. இன்னைக்கு நீங்களும் நானும் சாபத்திலையும் நோயிலையும் கடந்தோம் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதான் சொல்ல பாவங்கள், ரோகங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரன்னு படிக்கிறோம் இல்லையா? அப்ப எங்க போச்சு அந்த யார்கிட்ட போய் பரிகரிச்சாரு? மொத்த பாவத்தையும், மொத்த சாபத்தையும், மொத்த கோபத்தையும் இயேசு மேல வச்சுட்டாரு. பரிகரிச்சுட்டாரு இல்லையா? அததான் இயேசுவே எனக்கு பரிகாரி என்ன பண்றாரு? இருக்கிற இல்லையா? அப்ப எல்லா பரிகாரத்தையும் அவர் எடுத்துக்கிட்டதால இன்னைக்கு அவரை விசுவாசிக்கும் போது அவர்கிட்ட எல்லா ஆசீர்வாதம் என்னோட என்ன பண்ணுது? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப எத்தனை பேர் சந்தோஷம் வந்தது? இப்ப அதுக்காக தான் சபைக்கு வரோம். சபைக்கு எதுக்கு வரோம்? இல்ல, என் பாவத்தை யாராலும் நீக்க முடியாது. இன்னைக்கு நான் ஒரு 10 கோடி கடன் வச்சிருக்கிறேன் வச்சுங்களேன். வச்சிருக்கேன்னு பயப்படுறாங்க வேற. யாராவது என்ன பண்ணலாம்? யார என்ன பண்ணலாம்?
உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன பாஸ்டர் கவலைப்படாதீங்க 10 கோடி தான் அப்படின்பீங்க. ஆமா தானே? இப்ப இதை ஈஸியா பண்ணலாம். ஆனா பாவத்தை பண்ணவே இல்லைங்களா? அப்ப பாவத்தையே நீக்கி இருக்கிறாருன்னா, இதை விட பெரிய எது வேற எதுவுமே நமக்கு என்னன்னா இது பெருசா தெரியாது. எதை பெருசா தெரியும்? பொருள் பெருசா தெரியும். ஐயோ வீடு போச்சே, இல்லப்பா பாவம் போச்சு தெரிஞ்சிச்சா வீடு போவாது. ஏன்? இதையே மாத்துறவன் அதை மாத்த, அப்ப என்னால ஒண்ணும் இல்லை, அவரால் மாத்த முடியும். அப்ப பாவத்துடைய விளைவுகள் நமக்கு தெரியாம இருக்கு. அது தெரியாம இருக்கிறதால தான் சாதாரணமா இருக்கிறோம். இந்த கத்திரிமேட்டுலாம் இன்னைக்கு ரொம்ப எனக்கு ஒரு வருத்தம் போச்சு. அந்த சகோதரி பாம்பு கடிச்சு பொழைச்சிட்டாங்க பாருங்க. நான் நினைச்சேன் எப்படி வந்துருவாங்க கணவன் மனைவியான்னு. ஆனா வரல. ஏன் வரல தெரியுமா? எப்பயுமே பிசாசு வந்துட்டான்னா வாழ்ந்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, போன ஏதோ பண்ணாங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிச்சு, உன் வேலை இதோட முடிச்சு, உன் வேலையை நீ என்ன பண்ணு. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா, நீங்களே முடிவு பண்ணலாம் போகலாமா போவேணாமான்னு. தெரியுமா? இப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டீவன் வா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், ஸ்டீவன் முடிவு பண்ணணும் நான் வரலாமா வேணாமான்னு. ஆனால் அவன் முடிவு பண்ணுறான். என்ன முடிவு பண்ணுறான்? பிரதர் சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன் போறான்னு. அவன் என்னுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவன் எடுத்துக்கிட்டு, அவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் அவன் நிராகரிச்சுட்டு, இன்னைக்கு பிரதர் சொல்ற சித்தத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்னா வர முடியும். புரியுதல் சொல்றது? அப்ப இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வரலன்னா, அந்த சித்தம் அவங்களுக்குள்ளார போக மாட்டேங்குது. அவங்களுக்குன்னு ஒரு சித்தம் இருக்குது. என்ன அந்த அதாவது பாம்பு கடிச்சதுல இருந்து என்ன விடுதலை ஆக்கினார் அவர் தான், இயேசு தான் அப்படி முடிவு பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க. என்ன சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, தெய்வ வாக்கு மாதிரி சொல்லுவாங்க, ஆள் இருந்தா தானே போவ கல்யாணத்துக்கு. அப்ப ஏன்னு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் அந்த சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இருக்குது. அதுல போய் டச் ஆகும்போது யாரும் அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்குறதே. அதான் சபையில யாராவது இப்ப திட்டிட்டு வச்சிங்களேன், இதுக்கு ஒரு சித்தம் இருக்கும். என்ன நீங்க அவர் பிரதர் சொல்லியிருக்கலாம், ஆனா சபையில சொல்லிருக்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு என்ன பண்ணுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த ஆபிரகாம் சாராயிட்டு அது உடைஞ்சுது. அவங்களுக்கு ஒரு எண்ணம், அவங்களுக்கு ஒரு யோசனை, அவங்களுக்கு ஒரு காரியம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி என்னைக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்குள்ளார வராங்களோ சாபம் நீக்கப்படுகிறது. இன்னைக்கு நீங்க சாபத்தோட இருக்கிறீங்க, பாவத்தோட இருக்கிறீங்கன்னா ஆசீர்வாதத்தின் வார்த்தைக்குள்ளார நீங்கள் வரல, அதை நம்பல, அதை ஏற்றுக்கொள்ளல. அதை ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள வேலை செய்யவே. இப்ப அவங்க வரவே இல்லைல்ல, நம்ம என்ன பண்ணிட்டோம் உங்களை. இப்போ இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், அங்க ஆபிரகாம் சாராட்டுக்கும் வாய்ப்புகள் இல்லை. அப்ப நாம் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சாபத்தில் இருந்த வாழ்க்கையை ஆசீர்வாதமா தேவன் மாத்தினாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதம் மாத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், வாசப்படியில நான் காத்திருப்பது. ஏன்னா அவன் ராஜா, அவன் உடைச்சிட்டு பூட்டை உடைச்சிட்டு உள்ள என்ன பண்ணலாம், வரலாம். ஏன்டா சாத்துற, நானே ஆராதிக்கிறேன் கூட சொல்லலாம். அவன் சொல்றான், நான் காத்திருக்கிறேன், நீ ஆராதிங்கிறான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வாழ்க்கையை குறித்து. சொற்ப ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன எண்ணி போடலாம், 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னவா இல்லையா என்ற அளவுக்கு தான் ஆடுகள் இருந்துச்சு. எண்ணுகிற இருக்கிற ஆடுகள் வைத்திருந்த அந்த தாவீத கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவை அபிஷேகம் பண்றார். யோசிச்சு பாருங்க. அப்ப அவனுக்கு தெரியுது இந்த தேவன் எப்படின்னு. அப்ப பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் தேவனை நான் ஆராதிக்கிறேங்கிற அறிவு நமக்கு வரணும். ரெண்டுமே இருக்கணும். ஒண்ணு பாவத்திலிருந்து வந்தது தெரியணும், சாபம் நீக்கப்பட்டு தெரியணும், என் தேவன் எப்படிப்பட்ட தேவங்கிறது தெரியணும். அததான் இங்க ஆபிரகாம் புடிச்சுக்கிறாரு. ஒண்ணு தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுது, இன்னொன்னு தேவன் எப்படி புடிச்சுக்கிறதுன்னு தெரியுது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒண்ணு விசுவாசத்துல வரான். விசுவாசத்துல வரும்போது ஒரு காரியத்தை செயல்படுத்தவும் வரான். அதான் நீங்க படிக்கும்போது படிச்சேன் பாருங்க இல்லையா. அந்த சாலமன் ராஜா மெல்கிசேதேக்கு வரும்போது அப்பமும் திராட்சரசமும் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாரு. ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கிறான். அப்ப தேவன்கிட்ட போய் எப்படி ஒப்புரவாகி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் எப்படி பெற்றுக்கொள்வதுங்கிறது தான் அவன் முயற்சி பண்றானே தவிர, அவன் அந்த ஆசீர்வாதத்தை போதுங்கிறத அவன் நிறுத்தவன். அவன் ஏற்கனவே வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருக்கிறான் இல்லையா. அதே போல பிசாசும் ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுது. ஆனா என்ன பிரச்சனை கொடுத்தா கூட இவன் ஆசீர்வாதத்தின் தேவனை விட்டு போகவே இல்லை.
எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இப்ப ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? அந்த வெள்ளியும் பொண்ணு சீமானும் ஆயிட்டான் பஞ்சத்தின் மத்தியில. அடுத்து பார்க்கும்போது லோத்தோட இருக்கிறோம் இல்லையா? சகோதரன் லோத்தோட இருக்கிறான். லோத்தோட இருக்கும்போது லோத்துடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாம் மந்தை மேய்ப்பவருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது பார்த்தோம்னா எப்பயுமே பிசாசு ஏதோ ஒரு பிரச்சனை குடுத்துட்டே தான் இருப்பான். ஆனா நான் மட்டும் தெரியும் அதுல எப்படி வருதுன்னு. அப்ப இங்க பாருங்க பிரச்சனை குடுக்குறான். அவ பிரச்சனை குடுக்கும்போது லோத்துக்கு மந்தை மேய்ப்பர் 2 பேருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது சொல்றான் ஆபிரகாம், "எப்பா நீனும் நானும் சகோதரரா இருக்கிறோம். 2 பேருக்கும் சண்டை வர வேண்டிய அவசியம் இல்ல. நீ கிழக்கு பக்கம் போனா, நான் மேற்கு பக்கம் போறேன். நீ தெற்கு பக்கம்." எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான் பாருங்க ஆபிரகாம். அதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். கர்த்தர் கொண்டு வந்து குடுத்துட்டாரு. எப்படி அவன் டீல் பண்றான் பாருங்க. லோத்து தன் சகோதரன் எப்படி டீல் பண்றான்? "நீ கிழக்கு பக்கம் போனா, நான் மேற்க போறேன். நீ தெற்க போனா நான்." யோசிச்சு பாருங்க. உனக்கு எனக்கு பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தன்னை ஒதுக்கி கொண்டு ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்புறான் அவன். எதை நம்புறான்? அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி அவன் வாழ ஆரம்பிக்கிறான். லோத்து பிரிந்து போன பிறகு ஆண்டவர் அவன்கிட்ட என்ட்ரி கொடுக்கிறார். நான் அடிக்கடி சொல்லிருக்கேன் இந்த வார்த்தையை. இன்னைக்கு நீங்கள் யாரை விடணுமோ அவங்கள விட்டுறணும். யாரை பிடிச்சிக்கணும் அவங்கள பிடிச்சிக்கணும். கர்த்தரை பிடிச்சிக்கணும். உடனே யாரை பிடிக்கலாம் பிரதர் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடாது. அவங்கள விட்டுறோம் பிரதர், வேற யாரை பிடிச்சிக்கிறது? இவரை விட யாரு பணக்காரரு அப்படின்னு பாரு. இல்ல எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரர் அவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க ஆபிரகாம் தேவனை பிடிச்சு கொள்கிறான். தேவனை பிடிச்சு கொள்ளும் பார்த்தோம்னா ஆண்டவர் அங்க பாருங்க நல்லா தெரியும் பாருங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை மத்தியில தேவனை பிடிச்சு வாழறான். தேவன் அங்க சொல்றாரு பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. எப்படி கொண்டு போறாரு பாருங்க. ஆபிரகாம் வந்து அந்த வார்த்தைக்கு கேட்டு ஆண்டவரோட இணையும் போது உனக்கு மாத்திரம்ப்பா உன் சந்ததிக்கே கொடுக்குறேங்க. எப்படி கொண்டு போற? அதான் சொல்றேன். ஆசீர்வாதத்தை நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம எப்படி கொண்டு போறோங்கிறத ஆபிரகாம் தான் கத்துக்கணும். அப்ப ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கிறோம், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், ஆண்டவரோட விசுவாசத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் வார்த்தையை நம்பியே செயல்பட ஆரம்பிக்கிறான். செயல்பட ஆரம்பிக்கிறது ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? செல்ல இப்படி சென்று எல்லாமே அவனுக்கு சொந்தமாயிடுது. சொந்தமான பிறகு கொஞ்சம் நல்லா ஆயிடுறான் ஆபிரகாம். ஆனா பிசாசு அவனை விடவே திரும்ப ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா ஆபிரகாம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு பிசாசுக்கு தெரியும். ஏன்னா அவன் ஆண்டவரோட என்ன பண்றான். ஆனா யாரை வச்சா பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லி லோத்தை வச்சுதான் என்ன பண்ணுது. அப்ப பிரச்சனை பார்த்தோன்னா 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள் சேர்ந்து போட்டி போட்டு அடிச்சு நவுத்தும் போது கடைசியில இந்த சோதம் குமார பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போகும்போது இதை யாரை குறிப்பிடுது? லோத்தை குறிப்பிடுது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை எப்படி தெரியுமா பண்ணுவாங்க தெரியுமா? நமக்கு யாரு வேண்டிய அவங்கள பச்சோம்னா இவங்க வந்துருவாங்க. போலீஸ் கேஸுக்கெல்லாம் போகும்போது பார்த்தோன்னா அடித்தடியில் பார்த்தோம்னா சம்மதம் இல்லாத எவனா அடிச்சுட்டு இருப்பான். ஆனா இவன் போய் அங்க உட்காந்துருப்பான். ஏன் தெரியுமா? அவன் என் பங்காளிங்கன்னு உட்காந்துருப்பான் இவன். இப்ப அப்படிதான் இங்க பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்து பங்காளிக்காக யாரு போறா? ஆபிரகாம் போறான். ஆபிரகாம் போனா பார்த்தா 318 பேர் கைப்பிடிந்து வேலையாட்களோட கொண்டு போய் 5 ராஜாக்களை முறிய அடிச்சு நவுத்திட்டு என்ன பண்றான்? வெற்றியோடு திரும்ப வருகிறான். அப்ப யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாம் கிட்ட இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன். நீங்க உங்களுடைய சாபங்களை இயேசு கிறிஸ்து நீக்கி இருக்கிறார்னா, பாவங்களை நீக்கி இருக்கிறானா, ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குது. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த உலகத்துல இருந்தா கூட எனக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஆமென் சொல்லலாமா? அப்ப இங்க அப்ப வெற்றி நிச்சயத்துல இன்னொரு ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் போக பார்க்கறான். அப்ப வரும்போது தான் அப்ப இந்த நம்ம வாசியம் இல்லையா 18ஆம் வசனத்துல ஆபிரகாம் அந்த ஆசாரியனா இருந்த சாலமன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் தசமும் கொண்டு வந்து கொடுக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவது சொல்லும்போது இவன் என்ன பண்றான்? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தசமபாகம் கொடுக்கும். இன்னைக்கு நீங்க தசமபாகத்தை நீங்க கொடுக்கும் போதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்றீங்க நீங்க? அவன் அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்குது இல்லையா? ஒரு இந்த டாலரை வந்து ருப்பீஸா மாத்துவாங்க. அதான் டிரான்ஸ்லேஷன் இல்லையா? இவன் ஒண்ணு அதாவது சாலமன் ராஜா ஒண்ணு கொடுக்கிறாரு. இவன் ஒண்ணு என்ன பண்றான்? இங்க வந்து ஆண்டவர் கொடுன்னு சொல்லவே ஆண்டவர் கொடுன்னு சொல்லவே. ஆனா இவனுக்கு தெரியுது ஆண்டவர்கிட்ட எப்படிலாம் வாங்கலாம்னு தெரியுது.
இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்ட்ட எப்படி வாங்கலாம்னு தெரியல. அதாவது வாங்கலாம்னு தெரியுது தவிர எப்படி வாங்கலாம்னு தெரியல. இங்க பாருங்க, ஆபிரகாம் எல்லாவற்றும் தசமம் என்ன பண்றான்? கொடுக்குறான். தசமபாகத்தை கொடுக்கும்போது ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான்? நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். எனக்கு எல்லாம் நீங்க கொடுத்த பலன் தான். நீங்க கொடுத்த ஞானம் தான். நீங்கள் கொடுத்த ஆற்றல் தான். நீங்கள் கொடுத்த திறமை தான். அதனால தான் நான் என்ன பண்றேன்? வெற்றி பெற்றிருக்கிறேன். அந்த 318 பேரால நான் வெற்றி பெறல. ஏன்னா எதிரிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேரை ஒரு வெறும் 318 பேரால ஜெயிக்க முடியுமா அப்படின்னா ஜெயிக்க முடியும். ஏன்னா ஆசீர்வாதம் ஜெயிக்க வைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு யாராவது உங்களுக்கு எதிரா இருக்கிறாங்கன்னா நீங்க பயந்துடாதீங்க. நான் ஆசீர்வாதத்தின் தேவனோடு இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் என்னை ஜெயிக்க வைப்பார். சொல்லுங்க, ஆசீர்வாதத்தின் தேவன் என்ன ஜெயிக்க வைப்பார். ஆமென். அப்ப ஒரு மிகப்பெரிய வெற்றியை யார் அடையறா? ஆபிரகாம் அடையறான். நீங்களும் மிகப்பெரிய வெற்றி என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா அடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் என்ன பண்றான்? கொடுக்குறான். அப்படி கொடுக்கறதால திரும்பவும் சொல்றேன், கொடுக்கறதால என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏன் கொடுக்கணுங்கிறது நம்ம கொஞ்சம் பார்க்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப நம்ம ஆட்டோ வைக்கிறோம்ல, அதனால பிரதர் ரொம்ப கஷ்டப்படுவாரோ அப்படின்னு கொடுக்கறது இல்ல. ஒருவேளை இதை செய்யணும் அதை செய்யணும் கொடுக்கறது இல்ல. நான் ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாகணுமா? தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறேன் இல்லையா? வேதம் சொல்றது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இறந்த மனுஷன் உங்கள் மடியிலே போடுவார்கள்னு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன்? எதை நம்புறேன்? அந்த அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் இறந்து போடுவார்கிறத நம்புறேன். ஆனா போடுறதுக்கு விதைக்கிறேன். சத்தத்தை ஒண்ணுமே சரியா வெளிச்சு அடிக்கல. ஏன்னா ஏன் திரும்பவும் சொல்றேன், சாபத்தை ஆசீர்வாதமா தேவன் மாத்திட்டார்ல, அந்த ஆசீர்வாதத்தின் மேல அவன் ஆசீர்வாதம் பெறணும். அதான் நம்ம வாக்குத்தத்தம். நான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அவன் டபுளுக்குள்ளார போறான். ஏன் எப்படி டபுளுக்குள்ளார போறான்? அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, தேவன்கிட்ட நான் டபுளா பெற்றுக்கொள்ள முடியும், ட்ரிபிளா பெற்றுக்கொள்ள முடியும், அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? நீங்க யாக்கோபு பார்த்தா தெரியும் நமக்கு. யாக்கோபு கோலும் கையுமா வந்தான் இல்லைங்களா? நம்ம திங்கள் டு வெள்ளி பிரேயர்ல படிச்சோம் கடைசியா. அவன் சொல்றான் பாருங்க, நான் கோலும் கையுமா யோர்தானை கடந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கிறேன், நான் 2 பரிவாரம் என்ன பண்றேங்க? திரும்பி வந்திருக்கேன். எப்படி வந்தான்? எப்படி வர வச்சார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, அவன் முன்னாடி சொல்றான், தேவன் அவனோடு இடைப்படும். அவன் சொல்றான், ஆண்டவரே இன்னைக்கு நான் உண்ண உணவு இல்லாம இருக்கிறேன், உடுக்க உடை இல்லாம இருக்கிறேன், இருக்குது இடம் இல்லாம இருக்கிறேன். ஆனா ஒரு நாள் போயிட்டு திரும்ப என்ன ஆசீர்வதித்து என்ன நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றேன்? தசமபாகம் என்ன பண்றேன்? அவன் ஒரு பொருத்தனைக்குள்ளார என்ன பண்றான்? அப்ப அவன் மைண்ட்ல வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வழி வாசலை அவன் திறக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அங்க ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்த போல கொடுக்கும் போதெல்லாம் என்ன சொல்றேன்னா, இந்த சாபம் நிறைஞ்ச உலகம், ஆனா நான் ஆசீர்வாதமா இருக்கிற தேவனை நம்பி தேவனுக்கு நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் சொல்லலாம் பாருங்க. சொல்லும்போது இந்த தசமபாகம் எதை குறிக்குதுன்னா, முதல்ல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்கிட்டு சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். ஆதியாகமத்துல 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆமென். 2 விஷயத்தை சொல்றாரு. ஒண்ணு, தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியை என்ன பண்ணலாம்? நீ புசிக்கலாம். 2வது சொல்றாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன வேணாம்? புசிக்க வேண்டாம். அப்ப புசிக்க வேண்டாங்கிறத இவன் புசிச்சிடுறான், புசிக்கணுங்கிறத புசிக்கவே. இன்னைக்கு நாமளுமே இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க அப்பமும் திராட்சத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு வேற ஒன்றும் நீ கொடுப்பான்னு சொல்லவே இல்லை. ஆபிரகாம் எல்லா தசமும் என்ன பண்றான்? கொடுக்குறான். ஏன் என்னத்தை கொடுக்குறான்னா, இந்த வெற்றிக்கு காரணம் நீங்க தான், இந்த பொருளுக்கு காரணம் நீங்க தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நான் நம்பி நான் கொடுக்குறேங்கிறான். நீங்க அடுத்த ராஜாவை பார்த்தீங்கன்னா தெரியும். சோதோம் குமார் ராஜாவை பாருங்களேன். 14:21 படிச்சோம்னா, சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும். இங்க பாருங்களேன். இங்க ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கொடுக்குறான், சரிங்களா? இங்க ராஜா வந்து என்ன பண்ற தெரியுமா? சோதோம் ராஜா ஆபிரகாமை கொடுக்குறான், நீ எல்லாத்தையும் நீ எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சம்பளம்
நீங்க வாங்கி கையில இருக்கும்போது சோதம் குமார ராஜ்யம் வருவாரு, இயேசுவும் வருவாரு. சோதம் குமார ராஜ்யம் சொல்றத செய்யறோமா, இயேசு சொல்றது செய்யறோமா? அப்படிதான் இங்க கதை நடக்குது. அப்ப இங்க சோதம் ராஜ்யம் சொல்றாரு, பொருளை எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, ஆள மட்டும் நீங்க அதான் சொல்றாங்க. பிசாசு சொல்றான் உன்கிட்ட, "எப்பா தசம பாகம்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. நீ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு" அப்படிங்கிறான். நம்ம என்ன பண்றோம்? இதுதான் கரெக்ட்ன்னு பண்ணிடுறோம். ஆனா ஆபிரகாம் அது பண்ணவே இல்ல. ஏன் தெரியுமா? அங்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்ன்னு சொல்லும்போது அவன் புசிச்சுட்டான். அத புசித்தால என்னன்னா, புசித்ததுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சொன்னார் புசிக்க வேணான்னு. நீங்க பிள்ளைங்களையும் பாருங்க, நம்ம பிள்ளைங்க எத செய்ய வேணாம்ன்னு சொன்னா அத என்ன பண்ணும்? அதுவும் ஒட்டாரமா செய்யும். அடம் பிடிச்சு செய்யும். ஏன் தெரியுமா? அதுக்கு இதுதான் பிடிக்கும்னு முடிஞ்சுச்சு. ஏன்னா, அங்க தான் பிசாசு வேலை செய்றான்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சிரணும். அப்ப நான் அத எப்படி டீல் பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அப்ப என்ன நம்பலையா? அத போட்டு உடைச்சா கூட அது சொல்லணும். அப்படித்தான் செய்வேன்னு. ஏன்னா சொன்ன வில்லு. அதுக்கு ஒரு சித்தம் இருக்கு இல்லையா? விருப்பம் அதிலேயே நிக்கும். அப்ப நம்முடைய விருப்பத்தையும், நம்முடைய வாஞ்சையும் நாம மேலோங்கி என்ன பண்ணும்? அதுட்ட சொல்லும்போது தான் அந்த சித்தத்த மாத்திட்டு, இந்த சித்தம் உள்ள என்ன பண்ணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "புசிக்குனாலே சாகவே சாவாய்ன்னு" சொல்ட்டாரு. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? வந்த உடனே சொல்லும்போது பிசாசு அங்க வஞ்சிக்கிறான் பாருங்க, சொல்லிருக்கணும், "எப்பா நிறுத்து. அத சாப்பிட்டா நான் செத்துருவேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிருக்கணும். அவன் எத்தன கதை சொன்னாலும் என்ன பண்ணிருக்கும்? "நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா, என் தேவன் என்ன பண்ணிருக்காரு?" சொல்லியிருக்காரு. இப்படி யாராவது இந்த புள்ளைய சொல்லுதா நம்மகிட்ட நம்ம வீட்ல? அப்பா, அம்மா சொல்றது தான் நான் கேட்பேன். அப்படியா சொல்லுதா என்ன? அப்படி கேட்டா குட்டி பரலோகம் போல இருக்கும் வீடு. அப்பப்ப நரகமாவும் ஆயிடுது வீடு. ஏன் தெரியுமா? எத புசிக்க வேணாம்னு சொல்றோமோ, அத என்ன பண்ணுது? ஏன்னா, அங்க சொல்லுது பார்வைக்கு எப்படி இருக்குது? பார்க்கிறதுக்கே அழகா என்ன பண்ணுது? இருக்கு. அத என்ன பண்றோம்? எடுத்து என்ன பண்றாங்க? அப்ப யோசிச்சு பாருங்க. இங்க ஆபிரகாம் பார்க்கிறதுக்கு பொருள்லாம் எப்படி இருந்திருக்கும்? சும்மா பயங்கரமா என்ன ஏன்னா ராஜ்யத்துல கொண்டு போன ஏன்னா ராஜா வந்து ஒரு ஒரு நகரத்த அழிச்சு கொண்டு போறான்னா, பழைய பொருளு, பழைய பண்டம், அது அது மாரிலாம் எடுத்துட்டு போமாட்டான். எது அதுல இங்க இந்த தேசத்துல எது ரொம்ப முக்கியமானதா இருக்குதோ, அத தான் கொண்டு போவான். இல்லீங்களா? அப்ப யோசிச்சு பாரு, முக்கியமானத கொண்டு போறது, முக்கியமானதெல்லாம் அவன் கண்ணு மூடிட்டு இருக்குது. இப்ப முக்கியமானதெல்லாம் இருக்குது. ஆனா இவன் முடிவு பண்றான். இது எனக்கு முக்கியம் அல்ல. என் தேவன் தான் எனக்கு. அங்க தான் தேவனோடு அவன் கனெக்ட் ஆகுறான். சொல்லுவாங்க இல்லையா? பைபிள் சொல்லுது பாருங்க. உன் இருதயம் எங்க இருக்குதோ, அங்க தான் எல்லாமே இருக்கு. உன் இருதயம் எத பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுவான்? ஒரு பொருள வாங்கும்போதே இல்லையா, வீட்டுக்கு எடுத்துட்டு போம்போதே என் புள்ள நெனைக்கும். இது எனக்கு தான் அப்படின்னு. அப்பன்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த பொருள் பூரா அதுக்குள்ளார போயிடுச்சு. இது என்னது தான்னு. அந்த பொருளுக்கு தான் சண்டை என்ன பண்ணும்? வரும். அந்த சண்டை வரும்போதே சரியாயிட்டோம்னா, அந்த பொருள் மத்தவங்களுக்கும் போவது வாய்ப்பு இருக்கும். ஆனா இது எனக்கு தான் அப்படின்னா என்ன பண்ணும்? புள்ள சொல்லும். இல்லையா? அந்த சாலமோனுடைய ஸ்டோரியில வரும் பாருங்க. 2 பேர் குழந்தை பொறந்து ஒரு புள்ள செத்துரும். ஒரு புள்ள வந்தோனே அந்த அந்த அம்மா சொல்றாங்கல்ல, "ராஜா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி என்ன பண்றோம்?" நெறைய குடும்பத்துல அப்படிதான் புள்ளி கத்துடுது. "எனக்கு வேணாம், உனக்கு வேணாம். அத உடைச்சுனாலும் போட்டுரு" அப்படிங்குது. ஏன்னா, அதான் குணம். பிசாசு குணம். மாரி பிள்ளைகள் பேசுறதுன்னா புரிஞ்சுக்கணும். ஓ! நான் இப்படி பேசக்கூடாது போல இருக்கு. ஏன்? அது பிசாசின் குணமா என்ன பண்ணுது? அப்ப பிசாசு அந்த சோதம் ராஜா வந்து பிசாசுக்கு அந்த பேரு போனவன். ஏன்னா பாவம் நிறைஞ்ச உலகம் அது. அந்த இடத்துல இருந்து அவன் நின்னு வந்து பொருள்லாம் எடுத்துக்கன்னு சொல்லும்போது, அப்பதான் சொல்றான் ஆபிரகாம், "இல்லப்பா, நீ என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடி, பணக்காரன் ஆக்கணும்னு சொல்லல." தெரியுமா? ஏன்னா ஐஸ்வர்யம் அவனுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. உள்ள இருக்கிற பொருள் என்னது? ஐஸ்வர்யங்கள் இருக்குதுங்க. இல்லையா? என்னன்னா என்ன அதாவது நம்ம இப்ப டைமண்ட் இருக்குங்க. டைமண்ட் வந்து ஒரு அப்படியே கொட்டி கிடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், எப்படி இருந்திருக்கும்? கையில அம்மா எடுத்தாவே கோடி. கொட்டி கிடக்குது எப்படி இருக்கும்? அதான் ஐஸ்வர்யம். அப்ப எல்லாம் கொட்டி கிடக்குது. இவன் சொல்றான் பாருங்க, ஆபிரகாம் சொல்றான், "எப்பா, நீ என்னை ஐஸ்வர்யவாக்கின்னு சொல்லாதபடி, என் கரத்த வெறும் கைய" என்ன கைய? வெறும் கைய அவருக்கு நீட்டுறாங்கறான். ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவன் குடுத்திருக்கிறான் தசம பாகத்த. அதன் பிறகு தான் வெறும் கைய நான் நீட்டுறேன். அப்ப இன்னைக்கு நீங்க கர்த்தர்ட்ட குடுத்துருக்கீங்களா? கர்த்தர்ட்ட நீட்ட கத்துவாரு. குடுத்துருக்கல்லப்பா, உன் கைய ஃபுல்லா ஆக்குறேங்கிறார். இப்ப உங்க கை ஃபுல்லாவதும் யார்ட்ட இருக்குது? என்கிட்ட இருக்குது. அப்ப நான் எதற்கு முதலிடமா கொடுக்கிறேனோ, எதுக்கு முதலிடம் கொடுக்கிறேனோ, அதற்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய். அப்ப இவ்ளோ பொருள் இருக்குது. அவன் முடிவு பண்ணிட்டா, இந்த பொருள வச்சு நான் வாழ விரும்பல. நான் தேவன வச்சு வாழ்வேன்.
ஆமென் சொல்லுது. ஏன்னா தேவனை வச்சுதான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறான். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், இது வரைக்கும் நான் இதை நம்பி அதை நம்பி வாழ்ந்துட்டேன், ஆனால் இனிமேட்டு தேவனை வைத்து நான் என்ன பண்ண போறேன், வாழ போறேன். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப நீங்களும் நானும் முடிவு பண்ணணும் இன்னைக்கு, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் தேவனை நம்பி வாழ போறாமே. அப்படி ஆசீர்வாதத்தின் தேவனை நம்பும் போது ஒண்ணு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 3 விஷயத்தை பார்த்து டக்கு டக்குன்னு முடிச்சிடுறேன். ஒண்ணு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க சொல்லுது பாருங்க, உயர்வும் மேன்மையும். உபாகமம் 28:1 சொல்லுது இல்லையா, டக்குன்னு படிப்பாங்க. 28:1 நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பாராமே. அப்ப ஆபிரகாம் ஆண்டவரை நம்பி ஆசீர்வாத தேவன் நம்பி வாழும்போது அவனை எல்லாவற்றிலும் மேன்மை என்ன பண்ணார், கர்த்தர் நடத்தினார். ஆமென். அப்ப மேன்மை எப்படி வரும், உயர்வு எப்படி வரும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி வாழும்போது உயர்வு மேன்மை என்ன பண்ணும், வரும். ரெண்டாவது சுதந்திரம். இந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரம் எப்படி எனக்கு கிடைக்கும், அதை எப்படி அதாவது அந்த நன்மை எப்படி நான் எடுத்து அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த சங்கீதம் 50 எடுங்களேன். ஏன்னா இந்த ஆசீர்வாதம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் யாருடையது? 50ஆம் அதிகாரத்துல சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிற எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும். என்ன சொல்றார் ஆண்டவர், எப்பா அந்த பூமியில இருக்க எல்லாம் என்னது. ஆமென். அப்ப ஆபிரகாம் அதை எப்படி சுதந்திரிச்சான், இது எல்லாம் தேவனுக்கு, தேவன் என்னுடையவர். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 19 பாருங்களேன். அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இது அப்படியே நம்பினதால தான் இங்க சொல்றான் 23ல, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தர் நேரம் கையை. அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் தான் எல்லாமே. அதனால எல்லாத்தையும் தேவன் எனக்கு கொடுப்பாரு. அதனால கொடுக்கறத பார்க்கல, கொடுக்கிற தேவனை நான் என்ன பண்றேன். அப்ப பூமி அது நிறைவும் கர்த்தர் என்னுடையவர், இயேசுவின் ஆண்டவரா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப எல்லாமே இயேசுத்து, அவர் எனக்கு ஆண்டவரா இருக்காரு, அதெல்லாம் என்னது கொடுக்குறாரு. எப்பா ஆபிரகாம் அப்படிதான் நீளம் அகலம் எம்மட்டும் நடந்து, அப்ப அவன் எப்படி பார்த்து நடந்து போயிருப்பான், என்னது. எங்க அப்பா சொல்லிருக்கிறாரு, நீ நடக்கிறதெல்லாம் ஒண்ணுதுன்னு. நான் என்ன பண்ண போறேன், நாம எப்படி நடக்கிறோம். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 10,000மா, அது 10,000மா அப்படிங்கிறோம் இல்லையா. இல்லப்பா 10,000 அது என்னது. ஆண்டவர் எப்படி சொல்றாரு, எம்மட்டுமா அம்மட்டும் நடந்து தெரிஞ்சல ஆபிரகாம், அதெல்லாம் ஒண்ணுது. இப்ப அதெல்லாமே என்னதான் இருக்குது, நீ நடக்கிறதெல்லாம் ஒண்ணுது. இப்ப நீங்க எப்படி நடக்க போறீங்கன்னு தெரியல, பயந்துட்டே நடக்கிறோமா. அமுதா சிஸ்டர் திரும்பவும் சொல்றேன், ஐயா அந்த வீட்டுல தான் இருக்கிறேன், அந்த பத்திரம் ஒரே பிரச்சனையா இருக்குது ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல ஆண்டவரே, அப்பா அது ஒண்ணுது, இப்ப என்னட்டு இருக்குது, அது என்னது. இப்ப அதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியா அவரை கொடுத்து என்ன மீட்டு அவருக்கு சொந்தமா நான் மாத்திருக்கிறோம். அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். அவ அப்பான்னு தானே கூப்பிடுறீங்க, இல்ல பெரியப்பான்னு கேக்குறீங்க. ஏசப்பா நீங்க பெரியப்பாவா இருக்கிறீங்க எனக்கு அப்படி சொல்றோம். நான் இல்லையா. இப்ப எங்க வீட்டுல நான் திரும்பவும் சொல்லுவேன், எங்க வீட்டுல எங்க அப்பாவை பெரியப்பான்னு கூட மாட்டோம். அப்ப அவ்வளவுதான். ஆனா அவர் கரெக்டா பெரியப்பாவே இருந்திருக்காரு. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம கொடுத்துட்டு, ஆபிரகாம சொல்றாரு, எப்பா ஆபிரகாம் ஏன் தெரியுமா கொடுத்தேன், எல்லாருக்கும் போகணும்னு ஆபிரகாம் வச்சிருக்கிறேன். அவன் தான் மெயினான ஆளு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி எப்படி ஆயிற்று. இயேசு ஏன் மரிச்சாராம், நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு. இயேசு ஏன் மரிச்சாராம், நான் செல்வந்தானா இருக்கணும்னு. இயேசு ஏன் மரிச்சாராம், நான் செழிப்பா இருக்கணும்னு. அப்ப நாம எதுவும் என்ன நினைச்சிட்டோம், ஏன் மரிச்சாருன்னு தெரியல. இல்லைங்க, என் பாவத்தையும் சாபத்தையும் என் நோயையும் என் தரித்திரத்தையும் என் வறுமையும் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அவர் எடுத்துக்கிட்டு மாத்திரமல்ல, அப்படியே எடுத்துட்டு போகலைங்க, புதிய ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்காரு. யார் ஆசீர்வாதம். அப்ப நான் நடக்கும்போது எப்படி நடக்கணும்,
இப்ப நீங்க போகும்போது எப்படி நடக்க போறீங்கன்னு தெரியல. அஹ் நமக்கு என்னன்னா பயம் வந்துருது இல்லையா? பயம் வந்துருது. இல்ல இல்ல, அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு. ஏன்னா பூமியும் அது நிறைவும் அவருது. அவருதுல்ல, அவரு என்னவர், எங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பான்னு கூப்பிடல. சொல்றாரு இல்லையா, அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை அவர் தந்திருக்கிறாரு. நான் கூப்பிடுறதால அவர் அப்பா இல்லைங்க, அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. அப்ப நான் அவரை கூப்பிடுறதால அப்பா இல்ல, திரும்ப சொல்றேன், அவர் என்ன பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு. அதனால நான் அப்பான்னு கூப்பிடுறேன். கூப்பிடு தம்பி, கூப்பிடு தம்பிங்கிறாரு. எப்ப நல்லா கூப்பிடுறா, நல்லா கூப்பிடு, எனக்கு இப்பதான் சந்தோஷம். நம்ம என்ன பண்றோம்? கூப்பிட்டா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நல்லா கூப்பிடு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கிறோம். சாதாரண ஆவி இல்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் தெளிவா கூப்பிடுறேன், சாபம் இல்ல, ஆசீர்வாதம். சொல்லுங்க, தெளிவா கூப்பிடுறேன், சாபம் இல்ல, ஆசீர்வாதம். ஆமென். இன்னும் ஒண்ணே ஒண்ணு முடிச்சிரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகாய 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். சொல்லுங்க பக்கத்தால, உங்களுக்காக எல்லாரையும் ஒரு அசைக்க போறாரு. அசைக்க முடியாதவனையும் அசைச்சிருவாரு. சொல்லுங்க, அசைச்சிருவாரு. சரி, அடுத்தது பாருங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவார். சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் அசைக்க போறாரு. அடுத்து, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப நம்மளை எப்படி நிறைய பண்ண போறாராம்? மகிமையினால் நிறைய பண்ண. மகிமையினால் சொல்லும்போது குளோரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது குளோரின்னு சொன்ன உடனே நிறைய பேர் நம்ம நினைப்போங்க, சில போட்டோவுக்கு பின்னாடி வந்து அப்படியே வட்டமா இருக்கும் பாருங்க. அது இல்ல. அது இது என்னன்னா, அப்படி உண்மையிலே அதுதான்னா அடுத்த வசனம் அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க, மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனை கர்த்தர் சொல்கிறார். வெள்ளியும் என்னுடையது. மகிமைனா என்ன? வெள்ளியும் பொன்னும். அப்ப சபையை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாராம்? வெள்ளியாலும் பொன்னாலும் ஆசீர்வதிக்க போறாராம். சொல்லுங்க, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப சேனையின் கர்த்தர் சொல்றார், எப்பா வெள்ளி என்னது, பொன்னு என்னது, அத மகிமையா உனக்கு என்ன பண்ண கொடுக்க போறான். ஆமென். அப்ப இன்னைக்கு சபையில என்ன கொடுக்க போறாரு? இன்னைக்கு சபைக்கு போன என்ன கொடுத்தாரு? என்னமோ கொடுத்தாருங்க இல்லைங்க, மொத்த உலகத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதான் இங்க இருந்து அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்றோம் கேக்குது, லண்டனுக்கு ஜெபம் பண்ணாலும் கேட்கும். ஏன்னா உலகம் மொத்தத்தையும் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு வரும்படியாய் வெள்ளியும் அவருது, பொன்னும் அவருது, எல்லாவற்றையும் தேவன் எனக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எழுந்திருக்கலாமா?